வணக்கம், நான் உங்கள் முகேஷ். இன்றைக்கி நம்ம எடிட்டிங் ட்ரிக்ஸில் நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஹவு டு கிரியேட் அ குட் ஸ்லைட் ஷோ, ஒரு நல்ல ஸ்லைட் ஷோ எப்படி கைன் மாஸ்டரில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, கைன் மாஸ்டரில் வந்து எனக்கு ஒரு நல்லா ஸ்லைட் ஷோ பண்ண தெரில, எனக்கு அந்த இமேஜஸ்லாம் தப்பாக கிராப் ஆகி வருது, ஃபுல் இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபோனில் கைன் மாஸ்டர் இருந்துச்சுன்னா கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன் இருக்கும், ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான மீடியா ஃபைல்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பைக் ஸ்லைட் ஷோ பண்ண போகிறேன். ஸோ நான் பைக்கு இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 6 செகண்ட் இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட் ஃபோட்டோ டூரேஷன் வந்து நீங்கள் வந்து 3 செகண்ட்ஸாக வந்து கிளிக் பண்ணிங்க. ஏன்னா பெஸ்ட் ஸ்லைட் ஷோ வந்து 3 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் இருந்தாவே குட். ஸோ இது மாதிரி நான் அடுத்தடுத்து இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல் இமேஜாக வரல, இல்லை பாதி இமேஜ் கட்டாக வர மாதிரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனை. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட் திங் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கிராப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிராப்பிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ரெட் கலர் பாக்ஸ் பாருங்களேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பட்டனே வந்து இமேஜோட பாதி சைஸ் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் இப்படி பண்ணுறது மூலியமாக ஃபுல்லாக்கிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் இமேஜ் வச்சுக்கலாம். ஸோ வந்து எண்டிங் பாயிண்ட் இப்படி வச்சு ஃபுல் இமேஜ் வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா எண்டிங் பாயிண்ட் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த ஈக்குவல் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும், ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ பிக்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து சிலருக்கு வந்து ஸ்லைட் ஷோ யூஸ் ஆகும், சிலருக்கு வந்து இந்த இது பிடிக்காது. ஸோ க்ரியேட்டிவாக எப்படி ஸ்லைட் ஷோ பண்ணலான்னு பார்க்க சொல்லித்தரேன். ஸோ கிராப்பிங்கில் எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் ஈக்குவல் எடுத்து விட்டு, ஸோ இந்த டூமை தூக்கி இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. இந்த கார்னரை தூக்கி இந்த எண்டிங் பாயிண்ட்டை தூக்கி ரொம்ப ஜூம் பண்ண வேணாம். ஸோ இந்த கார்னர் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 2 நிமிஷங்கிறனால 2 செகண்ட்னால அப்படி டக்குன்னு வந்துடும். ஸோ இது ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே ஸ்லைட் ஷோவில் வந்து 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஃபோட்டோ டூரேஷன், எவ்வளோ டூரேஷன் கொடுக்குறோங்கிறது. அடுத்து அந்த இமேஜோட டைப்பை பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ டூரேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த ஸ்லைட் ஷோ வந்து சூப்பராக இருக்கும். தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, நீங்கள் ஆட் பண்ணுற டெக்ஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்க, ஒரு பர்த்டேக்காக ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அங்கங்கே உள்ள வந்து ஓவர்லே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்லைட் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், பேன் பண்ணிக்கலாம். கலர் ஃபில்டர் ஆப்ஷன்னா கலர் ஃபில்டர் நீங்கள் போட்டுக்கலாம், என்னென்ன கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஆல்பம் சாங் யூஸ் பண்ணுவாங்க. விக்னேட்டும் போட்டுக்கலாம். விக்னேட் போட்டாலும் நல்லா விண்டேஜ் ஹிஸ்ட்ரி மாதிரி சூப்பராக இருக்கும். அதுவும் அது மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து அதோட யூஸ் பண்ணாங்க, நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஒரு இது பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஒவ்வொன்றும் இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் கிராப்பிங்கில் போயிட்டு வித்தியாசமாக பண்ணுங்கள். ஸோ வந்து இப்படி இருக்கா, என் பாயிண்டில் முடியும் போது இங்கே டூமில் வர மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இப்போ கொடுக்கும்போது அடுத்த இமேஜ் வரும்போது இப்படி டூமில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு அந்த இமேஜில் வந்து எது ஹைலைட்டட் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக காமிக்கணும்னா என் பாயிண்ட்டில் முடியும் போது அது வந்து ஹைலைட்டாக பாயிண்ட்டாக காமிச்சிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்லைட் ஷோவில் வந்து நீங்கள் இதை வந்து இந்த கிராப்பிங் பட்டன் நமக்கு எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் இமேஜ் வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் பட்டன் ஆயிரும். ஸோ இது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீல்லேருந்து வரணும்னா வீலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முடிய போகிற என் பாயிண்டில் வந்து இந்த பார் மட்டும் முடியணும்னா இங்கே நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பர்த்டே வீடியோனா நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் வைப்பீங்களா, வந்து ஹாப்பி பர்த்டே நான் டைப் பண்ணுறேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம். ஸோ கைன் மாஸ்டரில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து ஸ்லைட் ஷோ பண்ண முடியாது. மற்ற காசு கொடுத்து அவங்க சாஃப்ட்வேரில் லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஃபிலிமோராவில் வந்து இதோட சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணலாம். இமேஜஸே வந்து வித்தியாசமாக நம்ம வந்து பேன் மட்டும் தான் பண்ண முடியும் இமேஜஸ். இதில் கைன் மாஸ்டரில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். இதை வச்சு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் ஃபிலிமோரா. ஸோ ஃபிலிமோராவில் வந்து இது எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு சூப்பராக. அதை வந்து ஸோ இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துட்டீங்களா, இது ஸ்டாட்டிக்காக இருக்கா, இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இனிமேஷன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது இது வந்து எப்படி இருக்கணும், லைட்டாக ஃபேட் அவுட் ஆகுமா, அதோட டூரேஷன் எவ்வளோ இருக்கணும், ஸோ இல்லை பாப்பா ஆகணுமா, வெளிலேருந்து அப்படியே வெளில வர மாதிரியா. ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவரால் அனிமேஷன் இருக்குது, ஓவரால்னால் மொத்த அனிமேஷன். இப்போ வந்து பல்ஸ்னால் டிப் 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 அப்படி துடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரிங்னா சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அவுட் அனிமேஷன்னா வீடியோ முடியும் போது எப்படி அவுட் அனிமேஷன் ஆகணும், இப்படி சுற்றிட்டு அதில் எப்படி ரைட்டில் எப்படி பேன் ஆகி போகிற மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கைன் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட் ஷோ மாதிரி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஒரு வீடியோவாக இருக்கட்டும் உங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டிங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் மாதிரி நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷேடோ இருக்குது, க்ளோ இருக்குது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது க்ரியேட்டிவான ஸ்லைட் ஷோ மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன். எப்பயுமே வந்து ட்ரான்சிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்ல. ஸோ இதுமாதிரி நிறையா ட்ரான்சிஷன் இருக்கும், 3D ட்ரான்சிஷன் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிளாஸ்லேருந்து உடஞ்சி விழுகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டியூரேஷன் குறைச்சி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுமாதிரி நிறைய ட்ரான்சிஷன் இருக்குது. பெயிண்ட் வைப்பு, ஜாமெட்ரிக் வைப்பு, மோஷன் கட்டு முதல்ல கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க கைன் மாஸ்டரில். இப்போ நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பர் இதெல்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் லைட் லீக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கிளிப்பில் வந்து லைட் லீக்ஸ் போடுறேன். ஒரு நீங்கள் இந்த படம் பார்த்துருவீங்கன்னா தெரியும், ஏனோ வானிலை மாறுது, தள்ளி போகாதே பாட்டில் வந்து லைட் லீக் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இந்த லைட் லீக் சூப்பராக பாருங்களேன். ஸோ டியூரேஷன் வந்து நீங்கள் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா அது பார்க்கவே லுக் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் யுவர் முகேஷ் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் யுவர் ஃபியூஸ் டியூப்.